விடவும் கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டு இந்த நைட்டே நான் ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ மாவை அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ குக்கரில் போட்டு இதை கெட்டியான பாத்திரத்துக்கு பற்றி நான் குக்கர் வச்சுட்டு இருக்கேன். அந்த குக்கரில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அந்த அரை கிளாஸ் தண்ணி குதிச்சதும் இந்த அரைச்சி வச்ச பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அந்த கரெக்டாக 1 டம்ளர். ஆமாம், இது இப்போ குக்கரில் போட்டு அது கலக்க போகிறேன். கலக்கினா அது வெந்து வரும். அது வெந்து வரைச்சே கொஞ்சம் ஜவ்வரிசியும் வேக வச்சிருக்கேன், கொஞ்சம் காரமும் அரைச்சி வச்சு. இது எத்தனை டம்ளர் ஜவ்வரிசி? அது சும்மா ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி தான். ஓகே ஓகே. ட்ராப் எண்ணெய் ஊற்றினேன், ஒரு ஸ்பூன் போதுமா? கொஞ்சோண்டு, இன்னும் கொஞ்சோண்டு போதும். அந்த தண்ணிக்குள்ளேயே என்ன? ஆமாம், அந்த தண்ணிக்குள்ளேயே ஊற்றின்ட்டு இந்த பச்சரிசி மாவை இப்படி கை விடாத கலக்கிட்டு இருக்கணும். இது என்ன அரைச்சி வச்சிருக்கோம்? காரம், பச்சை மிளகாயும் உப்பும். இது காரம். இது ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அரைச்சிருக்கேன். கல்லுப்பு போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இந்த குவான்டிட்டிக்கு இந்த ஒரு பச்சை மிளகா போதும். இதே ஜாஸ்தி தான் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் காரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் அரைச்சிருக்கேன். ஜவ்வரிசியும் போட்டு கலக்கிட்டோம்னா ஒரு ஜவ்வரிசி வடகை மாதிரி இருக்கும், பச்சரிசி வடகை மாதிரி, இலை வடகை மாதிரி, எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து இருக்கும். நல்லா இருக்கும். இது இப்படி கலக்கிட்டே தான் இருக்கணும் இல்லை? ஆமாம், இது கலக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் உனக்கு வந்து கட்டி கட்டாது இருக்கும், வேகும். நம்ம அரைச்சி பண்ணுறோம், மிக்சியில் அரைச்சி பண்ணுறோம். அதனால இந்த தண்ணி ரொம்பவும் ஊற்றக்கூடாது, அளவாக ஊற்றி கலக்கணும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருந்த மிளகா மாவு எல்லாம் போட்டாச்சு. இந்த இதையும் போட்டுணும். இப்போ இதையும் போட்டு இந்த ஜவ்வரிசியும் போட்டிருப்போம். இப்போ நான் ஜவ்வரிசியும் வேக வச்ச ஜவ்வரிசியும் இதோடய போட்டீங்கன்னா அப்போ தான் உப்பு காரம் பிடிக்கும்னு அதில் போட்டுருக்கேன். அப்போ இது பெரிய வேலையே இல்லை. 1 டம்ளர் பச்சரிசி அரைச்சி எடுக்கிறோம். அரைச்சி இல்லாமல் மாவாவே போட்டுட்டாங்க. மாவா இருந்தால் 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1.5 டம்ளர் வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு அந்த பச்சரிசியை அப்படியே மெதுவாக கையில் போட்டுண்டு அப்படியே கலக்கினா கெட்டியாக அந்த குழக்கட்டை மாவு மாதிரி நல்லா வரும். அப்போது நம்ம இந்த மாதிரி ஜவ்வரிசி வேக வச்சதை அதோட கலக்கினோம்னா நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுவும் ஒன்றும் கஷ்டம் இல்லை, இப்படி கலக்கிட்டோம்னா ஒன்றும் இல்லை, கெட்டி வந்துடுச்சு பாரு. ஆமாம், கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் பெருங்காயம் போடு, கொஞ்சம் ஜீரகம் போடு. பாருங்க, போதும். ஜீரகம் எவ்வளோ போடலாம்? கொஞ்சம் 1 ஸ்பூன் போடு. அப்படி போட்டுட்டா? இந்த 1 ஸ்பூன் போட்டு. இப்போ ஜீரகமும் பெருங்காயமும் போட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டா? இப்போ கம்மியாக இருந்தது. கல்லுப்பு அரைக்கும் போதே போட்டாச்சு. இப்போ பத்தாதுக்கு கொஞ்சம் வந்து சால்ட் போட்டுக்கிறோம். ஆமாம், லெமன் புழியணும். அரை மூடி லெமன் புழியறப்போம். அவ்வளோதான். இட்டி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் வெயிலில் கொண்டு போய் வடகை மாதிரி அப்பளம் மாதிரி தட்ட வேண்டியதுதான். ஓகே, சரி, நம்ம தட்டி எப்படி வைக்கிறோன்றது அடுத்த வீடியோவில் அடுத்த இதில் போடுறோம்.